குட் மார்னிங் டீச்சர்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் லீவ் விட்டாச்சா? எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? டெட் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்ருக்கீங்கன்னா எவ்வளோ படிச்சிட்ருக்கீங்க? எவ்வளோ போயிட்டுருக்குது? யாருக்காவது என்னோட வீடியோ கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்கா? நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்ன அப்டக்கிள்லாம் வருது? எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்ரெஸ்ஸாக போயிட்டுருக்கீங்க? என்னோட டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆச்சா? எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு ரொம்ப அதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா. இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னா என்னுடைய சோஷியல் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சோஷியல் ப்ரிப்பரேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும், கண்டிப்பாக லைக்கும் பண்ணிடுங்க. லைக் பண்ணால் தான் இந்த வீடியோக்குள்ளே ப்ரிப்பரேஷன் டிப்ஸு, இதே மாதிரி ப்ரிப்பரேஷன் டிப்ஸு, மோட்டிவேஷன் டிப்ஸ் எல்லாமே நிறைய போடுறதுக்கு எனக்கு ஹாப்பியாக இருக்கும். என்னுடைய மேஜர் இங்கிலீஷ். அப்போ நான் எய்தர் மேக்ஸ் சயின்ஸ் சூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நான் சோஷியல் சயின்ஸ் சூஸ் பண்ணலாம். நான் சூஸ் பண்ணது சோஷியல் தான். அப்போ சோஷியல் ப்ரிப்பேர் பண்ணும்போது சைக்காலஜி 30 மார்க், இங்கிலீஷ் 30 மார்க், தமிழ் 30 மார்க், சோஷியல் 60 மார்க்குக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போ நான் சோஷியலுக்கு மெட்டீரியல் தேடுறேன். எனக்கு ஒரு இடத்துலையுமே மெட்டீரியல் கிடைக்கல. ஆனால் நான் மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு நோட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். சைக்காலஜி, இங்கிலீஷ், தமிழ் இது எல்லாத்துக்குமே கலெக்ட் பண்ணிட்டேன். சோஷியலுக்கு எனக்கு கிடைக்கல. மற்ற சப்ஜெக்ட்ஸ்குள்ள நோட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்கள், என்னோட கீழே போய் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அதனால என்னோடய நோட்ஸு, நான் எதெல்லாம் பார்க்குறேன், எப்படி படிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ரெகுலராக வீடியோ போடுறதுனால. ஸோ இப்போ எனக்கு நோட்ஸ் கிடைக்கலையே, அதனால நான் இப்போ என்ன முடிவு பண்ணுறேன்னா, நம்மளா செல்ஃப் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரேன். அப்போ நான் சோஷியல் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக், சிவிக்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ இது எதுவுமே குழப்பாமல் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்காக நான் கிளியராக விஷனோட ப்ரிப்பேர் பண்ணணும். எது நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், எது நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலைன்னு குழம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். அந்த லிஸ்ட்டு எப்படி இருந்தது அப்படின்னா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் இந்த எல்லா லெசனோடைய ஃப்ரண்ட்டில் அந்த டைட்டில் இருக்கும்ல, லெசனோட நேம், அந்த டைட்டில் அதை எல்லாத்தையும் சேர்த்து எழுதி வச்சுக்கிட்டேன். அப்போ நான் எந்த லெசன் படிச்சிருக்கேன், எந்த லெசன் படிக்கலை அப்படின்னு நான் குழம்ப மாட்டேன். ஸோ அதனால தான் ஹிஸ்ட்ரிக்கு மொத்தம் 50 லெசன்ஸ், ஜியாகிரஃபியில் 37 லெசன், எக்கனாமிக்கில் 50 லெசன், சிவிக்ஸில் 32 லெசன்ஸ். இந்த லெசனோடைய நேம் என்ன செஞ்சுக்கிட்டேன்னா எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கிட்டேன். அப்படின்னா தானே நம்ம குழம்பாமல் படிப்போம் அப்படிங்கிறதுக்காக. உங்களால் இப்படி எழுத முடியாட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாத்தோட இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும்ல, எல்லாத்தோட இண்டெக்ஸ் பேஜையும் எடுத்து வச்சு பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாப்லர் பின் போட்டு பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று சாலிடாக உங்களுக்கு ரெடி ஆயிரும். எது படிச்சிருக்கீங்களோ அதை டிக் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தாலே போதும். இப்போ நான் இதில் எதெல்லாம் நோட்ஸ் எடுத்திருக்கேனோ அதெல்லாம் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஹைலைட்டரை வச்சு நல்லா மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நான் ஹைலைட் பண்ணாததெல்லாம் இனியுமே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. அப்போ நான் குழம்ப மாட்டேன், எது படிக்கணும் எது படிக்கலைன்னு கிளியராக போயிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அப்போது படிக்காததை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் நோட்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமாட்டு ஃபஸ்ட்டு லெசன் எடுத்து முடித்த உடனே அது எனக்கு கிளிக் ஆகிடுச்சு. எப்படின்னா, அது எடுத்து முடித்த உடனே ஒரு ஹாப்பினஸ், ஓகே நம்ம நல்லா படிச்சிருக்கோம் இந்த லெசனை அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்தது. அப்போ அந்த ஒரு லெசனை பார்க்கும்போது நான் 10 பேஜஸ் திருப்பி ஒரு லெசனை பார்க்குறத விட அந்த 10 பேஜஸையும் ஒன் பேப்பரில் எழுதி என்னால் அதை ஈஸியாக ரிவிஷன் பண்ண முடிஞ்சுது. 10 பேஜ் படிக்கிறது தான் கஷ்டம், ஒரு பேஜ் எஃபெக்டிவாக படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு கம்மியாக தான் படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு செட் ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் நான் அதை ஃபாஸ்ட்டாக படிக்கும்போது என்னால் நிறைய ஆன்சர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு, நல்லா ரிவிஷன் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால நோட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. அதனால ஃபாஸ்ட் அண்ட் எஃபெக்டிவான ரிவிஷனும் இருந்தது. எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தான் தெரியும், ஆனால் எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு லெசன் படித்து முடித்தோங்கிற திருப்தி நமக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால ரிவிஷனும் ஈஸியாக பண்ணிடலாம். ரிவிஷன் பொதுவாகவே ஒரு சலிப்பு தட்டின மாதிரி இருக்கும். ஏன்னா அரைச்ச மாதிரி படித்ததையே படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் படித்ததையே படிக்கிறது கடுப்பு வரும்போது ரிவிஷன் இந்த மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ அந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக், சின்ன சின்ன மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி படித்தோம்னா நமக்கு அது ஈஸியாக படித்த மாதிரி இருக்கும், நல்லா மனசில் ஏறின மாதிரி இருக்கும், நம்ம நல்லாவும் ஸ்கோரும் பண்ணலாம். நான் பர்சனலாக நோட்ஸ் எடுக்கும்போது எப்படி நோட்ஸ் எடுப்பேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரீடிங் போயிட்டு அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணிப்பேன், இல்லைனா அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். அது முடித்ததுக்கப்புறம் தான் அந்த லெசனை மறுபடியும் ஒரு A4 ஷீட்டை 2ஆக மடக்கி நோட்ஸே எடுக்க ஆரம்பிப்பேன். நான்
ஒருவேளை இந்த மாதிரி ரீடிங் பண்ணி என்னாலேயே பண்ண முடியலன்னா, ஆல்ரெடி யாராவது யூடியூப் சேனல்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு லெசன வந்து தமிழ்ல வந்து சொல்லி வச்சிருப்பாங்க. இல்லன்னா பைலிங்குவலா நடத்தியிருப்பாங்க. கதை மாதிரி ஈஸியா நமக்கு புரியிற மாதிரி நடத்தியிருப்பாங்க. அந்த சேனல்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிப்பேன். அப்போ ஒரு லெசன ஸ்டார்ட் பண்றப்ப, அந்த சைட்ல அந்த லெசனுக்குள்ள யூடியூப் சேனல் ஓடிட்டே இருக்கும். அது ஓடிட்டே இருக்கும்போது, இந்த சைட்ல அவங்க மெயின் பாயிண்ட்ஸ சொல்லும்போது, இந்த சைட்ல ஒரு பென்ன வச்சு அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ அவங்களே எனக்கு ரீட் பண்ணி காட்டுன மாரி இருக்கும். அதே மாரி அவங்களோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லும்போது, அத மட்டும் அண்டர்லைன் பண்ணி என்னால ஈஸியாவும் இது பண்ண முடியும். நம்மளே ரீட் பண்ணி, நம்மளே ஸ்ட்ரெயின் பண்ணி பண்றத விட, அவங்க எஃபிஷியன்ட்டா 80% ஆஃப் த வொர்க் நமக்கு முடிச்சு தந்த மாதிரியே இருக்கும். 20% ஆஃப் த வொர்க் நம்ம எது இம்பார்ட்டன்ட்ங்கிறத பார்த்து அண்டர்லைன் மட்டும் பண்ணாலே போதும். அந்த மாதிரி நான் யூடியூப் சேனல்ஸ் கொஞ்சம் ரெஃபர் பண்றேன். அதில வந்து ஒரு 3 சேனல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வணக்கம் தமிழா டிஎன்பிசின்னு சொல்ற சேனல். இந்த சேனல்ல வந்து ரொம்ப ஈஸியா பைலிங்குவலா எல்லாமே சொல்லிக் குடுத்துருவாங்க. எப்படின்னா, ஒரு இங்கிலீஷ் கன்டென்ட் இருக்குன்னா, அத வந்து தமிழ்ல நமக்கு ஈஸியா புரியிற மாதிரி கதை சொல்ற மாரியே சொல்லி முடிச்சுருவாங்க. அது வந்து எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். செகண்ட் சேனல் வந்து லேர்ன் வித் பிரசாந்த். ஸோ இவங்களோட சேனல்லையுமே வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. நம்ம படிக்கிறதோட கண்டென்ட்டை தமிழில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இங்கிலீஷ் மீடியம் தான். தமிழில் வாய் பேச்சு எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த 2 யூடியூப் சேனலுமே வந்து ஒரு 2 பிரதர்ஸால தான் 2மே ரன் பண்ணுறாங்க. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து மெயின் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து என்ன மாதிரினா 6th to 10th புக்ஸ் தானே நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ அவங்க ஆல்ரெடி என்னென்ன புக்கெல்லாம் அவங்க கவர் பண்ணியிருக்காங்களோ, எந்தெந்த லெசன்லாம் அவங்க போட்டிருக்காங்களோ அந்த லெசன் மட்டும் அவங்களோட வீடியோவை பார்த்து நான் மெயின் பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி அதுக்கப்புறம் நான் நோட்ஸ் எடுத்துப்பேன். சில லெசன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த லெசனை மற்ற யூடியூப் சேனலை வந்து பார்த்து ரெஃபர் பண்ணிப்பேன். இல்லைன்னா நானாகவே செல்ஃபாக வந்து ரீட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானாகவே நோட்ஸ் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் 3rd யூடியூப் சேனல் வந்து டைம் டு லேர்ன் ஈஸி. இது வந்து இவங்க ஒரு டீச்சர் தான் நினைக்கிறேன். ஸோ இவங்களும் வந்து எல்லாத்தையுமே தமிழில் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. லைன் பை லைன் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் கன்டென்ட்டாக தான் இருக்கும். ஆனால் எல்லாமே தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதெல்லாமே எனக்கு ஒரு கோச்சிங் கிளாஸ் ஃபீலே போன மாதிரி இருக்கும். கோச்சிங் கிளாஸில் வந்து எப்படி வந்து எல்லா இதையுமே ரீட் பண்ணி எல்லாம் தமிழில் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி எல்லாமே அவங்க நமக்கு புரிகிற மாதிரியே சொல்லிக் கொடுத்துருவாங்க. இந்த 3 சேனல்ஸை தவிர உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்டான சேனல்ஸ் சோஷியலில் வந்து நல்லா பைலிங்குவலாக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா கமெண்ட்டில் எனக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கண்டிப்பாக பார்க்குறேன். ஸோ விட்டு போனது எல்லாத்தையுமே வந்து எந்தெந்த சேனல்லாம் யூடியூப் சேனலில் இல்லையோ அதெல்லாம் நான் வந்து கவர் பண்ணிப்பேன். நானாகவே செல்ஃபாக ரீட் பண்ணி படித்து எழுதிப்பேன் நோட்ஸ் எல்லாம். என்னோடய நோட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து வச்சுருப்பேன். நிறைய சிம்பிள்ஸ் போட்டிருப்பேன், லைன்ஸ் போட்டிருப்பேன், டயக்ராம்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக வரைஞ்சி வச்சுருப்பேன். ஏன்னா ஃபோட்டோகிராஃபிக் மெமரி நமக்கு நல்லா வந்து படிக்கிறதுக்கு இருக்கும். நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கும் நமக்கு நல்ல ஜாலியாக இருந்த மாதிரி இருக்கும். எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த கண்டென்ட் தான் நான் கொடுக்க முடியும். சும்மா நான் ஏதாவது பிடிக்குதுங்கிறதுக்காக ஏதாவது கொடுக்க முடியாது. ரெடிமேடாக நோட்ஸ் கிடச்சிடுச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளாவே நம்ம வந்து செல்ஃப் நோட்ஸ் வந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி படிக்கும்போது நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் நம்ம படிக்கும்போது நம்ம மூளை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக கிராஸ்ப் பண்ணும். சிலருக்கு சோஷியல் சயின்ஸில் வந்து தமிழ் மீடியம் நோட்ஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழ் மீடியம் நோட்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. மற்ற யூடியூப் சேனல்ஸ்லலாம் போட்டிருக்காங்க. நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. எனக்கு சரியாக எக்ஸாக்டாக என்னன்னு தெரியாது. அதனால் நான் தப்பாக எதுவும் கொடுத்துருக்கக்கூடாது. அதனால் நான் வந்து இங்கிலீஷ் மீடியங்கிறதுனால நானாக தான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பருமே பைலிங்குவலாக தான் வரும். இங்கிலீஷ் மீடியமாகவும் இருக்கும், தமிழ் மீடியமாகவும் இருக்கும். உங்களுக்கு எதில் புரியுதோ அதை பார்த்து தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு நோட்ஸ் கூட எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை கூட கிடையாது. நீங்க நோட்ஸ் எடுக்க முடியாட்டி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. புக்க மட்டும் கலெக்ட் பண்ணி அத அண்டர்லைன் பண்ணி படிங்க. அண்டர்லைன் பண்ணி படிச்சத அப்படியே விட்டுறக்கூடாது. அப்புறம் மறுபடியும் ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் புக்க தொறந்து பார்த்தா எல்லாமே அண்டர்லைன்டா இருக்கும். இதெல்லாம் நம்ம தான் படிச்சோமா, நம்ம தான் அண்டர்லைன் பண்ணோமாங்கிற அளவுக்கே நமக்கு ஒரு செல்ஃப் டவுட் வந்துரும். அது வந்து நம்மளுடைய படிக்கக்கூடிய ப்ராக்ரஸை பிரேக் டவுன் பண்ணி, அப்போ நமக்கு ஒன்றுமே தெரில போல, நம்ம படித்தாலும் நமக்கு மண்டையில ஏறல அப்படின்னு நினச்சிருவோம். அதனால படிச்சத திருப்பி திருப்பி படிக்கிறது தான் ட்ரிக்கு. 50% ஆஃப் த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அது வந்து நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஓகே, நம்ம இப்போ அந்த டெஸ்ட் எழுத போகிறதில்ல, நமக்கு ஃப்யூச்சரில் தானே ஒரு டெஸ்ட் வருது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருமே எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வீட்டிலேயே பிரிண்ட் அவுட் எடுத்து செக் பண்ணி படிச்சுக்கோங்க. இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், நம்மளால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஸோ இதை ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே வந்து வேலை கிடைக்கணும். ஸோ எல்லாருக்கும் என்னென்ன வீடியோஸ் என்னென்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதையே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லைக்கும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்ப வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேங்க்யூ என்னுடைய ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணதுக்கு. ஹேவ் அ குட் டே.